அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கல்வி பரிசு வழங்கும் விழா. தமிழக வெற்றி கழகம் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து 10ஆம் வகுப்புலையும் 12ஆம் வகுப்புலையும் முதல் மதிப்பெண் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி அவங்களை கௌரவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதேமாதிரி பெற்றோர்களையும் அழைத்திருக்காரு. நிர்வாகிகளின் தமிழக வெற்றி கழகத்தோட இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் எல்லாரையும் வர வச்சு பெரிய அளவில் ஒரு விழா வந்து நடந்துட்டுருக்கு. அதில் அவர் மேடையில் பேசுகிறது வந்து நமக்கான தலைவர்கள் வந்து நிறைய இல்லை, நம்ம வந்து அப்படின்னு சொல்கிறத பற்றி பேசியிருக்காரு. அரசியல் சார்ந்து அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, மாணவர்களை வந்து மறைமுகமாக வந்து நீங்கள் அரசியலில் செயல்படணும். அது எப்படி அப்படின்னா வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய நாளுங்கிற மாதிரி நியூஸ் பேப்பர்ஸு தினந்தோறும் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை வந்து மாணவர்கள் வந்து கவனிக்கணும், எல்லாரும் அரசியல் படணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதை பலமுறை அண்ணன் சீமான் அவர்களும் பேசியிருப்பார். அரசியல் என்பது தனிப்பட்ட யாருக்கும் நடக்கக்கூடிய ஒன்று இல்லை. அரசியல் என்பது நம்ம எல்லாருமே சார்ந்தது. ஒரு மையப்புள்ளி அனைத்துமே ஒரு அரசியலுக்குள்ளே தான் அடக்கம். நம்ம எப்படி அதை அடிக்கடி சொல்லுவார், நம்ம எப்படி புவியியல், சமூகவியல், அரசியல் அப்படி அது மாதிரி அது ஒரு இயல், அது நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றிய தான் அரசியல். அதை நம்ம கற்றுக்கிறோம்னு சீமான் அண்ணன் பல முறை பேசியிருக்காரு. அதையே அண்ணன் விஜய் அவர்களும் மாணவர்களிடம் வந்து இன்னைக்கு கொண்டு சேர்த்திருக்காரு. நமக்கான தலைவர்கள் வந்து நல்லவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சிருக்காரு. இப்போ கூட பாருங்க, கிருஷ்ணகிரியில் தங்கை வீரப்பன் அவர்களோட மக வந்து அவர் ஒரு வனக்காவலரோட பொண்ணு வந்து நின்றாங்க. அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க நம்ம மக்கள் தவறிட்டாங்க. ஒரு தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் போய் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் போய் அவரோட தாய்மொழியில் போய் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது அவர் மேல குற்றமா, இது நம்ம மேல குற்றமா? நமக்கான தலைவரை சிறப்பான முறை தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம தானே நம்மளை அனலைஸ் பண்ணிக்கிற வேண்டியது இருக்கு. மக்களுக்கு நிறைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா புலித்தோல் போத்திய பசு போல அப்படிங்கிற மாதிரி நம்ம மொழியை பேசிட்டு நம்ம இனமாக தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மறைப்பு கூட இருக்கு. அதாவது மொழியை வந்து நம்மளை விட மிக சிறப்பாக வந்து வேற்று மொழியாளர்கள் கற்றுக்கிட்டு நம்மளோட தமிழர்கள் மாதிரியே வேடமிட்டு தமிழ் பேரை ஒரு அழகிய பேரையும் வச்சுக்கிட்டு நம்மளை ஒரு ஏமாற்ற வழியில் வந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாகவே நம்ம ஏமாற்றிட்டு இருக்காங்க. ரொம்ப அவங்கள பற்றி டீப்பாக போகும்போது தான் அவங்க வந்து தெலுங்கு இனத்தை சேர்ந்தவங்கன்னா வெளிப்படையில் வந்து தமிழ் பேசுவாங்க. உள்ளார்ந்து அவங்க இனத்துக்கு அவங்க உண்மையாக இருப்பாங்க. அது கரெக்டு. எல்லாருமே வந்து அவங்க இனத்துக்கு அவங்க உண்மையாக இருந்து ஆகணும். அப்படி தான் அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏமாற்று பேரோடிகளை வந்து நம்ம புறந்தள்ளிட்டு நம்ம தலைவர்களையும் நம்ம மண்ணுக்கானவர்களையும் நம்ம இயற்கை வளங்கள் நம்மளை நேசிக்கக்கூடியவர்களையும் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நம்மளோட இயற்கை வளங்களை வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும். அவங்களுக்கு என்ன வந்தவங்க வந்த மாடு வளர்ந்த பிள்ளை திருட்டு போகும்னு சொல்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க. இப்போ நம்ம தான் வந்து சரியான ஒரு தலைவர்களை வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும். நம்ம தமிழ்நாடு தமிழுக்கானவர்கள் ஆளணும். இப்போ பார்த்துக்க வி.கே. பாண்டியவர்கள் வந்து ஒரிசாவில் வந்துட்டு தமிழன் ஒரு பிஜேபி இங்கே வந்து என்னென்ன கதை பேசுது, அது எப்படி தமிழ்நாடு இனவெறியோட பேசலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒன்று பேசிட்டு அதே அமித்ஷா போய் இங்கே ஒரிசாவில் போய் என்ன சொன்னார், எப்படி ஒரு தமிழன் ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மறைமுக கருத்தை சொன்னாங்களா. அப்போ நம்ம எவ்வளவு ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம அதில் வந்து விளங்கிக்கிறணும். அப்போ தமிழர்கள் எழுச்சி கொண்டு இருந்து நமக்கான தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எப்பொழுது நாம் இதை தவறினோமோ அதுக்கான தண்டனை தான் இன்னைக்கு நம்ம இயற்கை வளங்கள் பறிபோறது, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பான கல்வி அமையாதது, ஒரு நல்ல மருத்துவம் இல்லை, ஊழல், லஞ்சல், குடி, போதை எல்லாம் இன்னைக்கு மேலோங்கி இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கு இருக்குது. தமிழ்நாடு மாதிரி எந்த மாநிலத்திலுமே கள்ளச்சாராயம் கொடுத்து 58 பேர் இறந்தது எங்கேயுமே இல்லை. அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுக்காக மத்திய அரசு ஒரு கண்டனை எதுவும் தெரிவிக்க கூட இல்லை. திமுக கவர்மெண்ட்ல அந்த கனிமொழியம்மா இளம் விதவைகள் நிறைய உருவாகியிருக்கான்னு சொல்லக்கூடிய என்னது கள்ளக்குறிச்சி அப்படிங்கிட்டு வேகமா ஓடி போய் காரில் போய் ஏறுறாங்க. அந்த வீடியோலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழல் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறையாவே நிலவிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் மக்களிடத்துல மீடியா மூலமாக வீடியோ மூலமாக கொண்டு சேருங்க. உங்களுக்கு இப்போ அரசியல் வந்து புனிதப்படணும், நல்லா இருக்கணுங்கிற அவங்கவுங்க கருத்துக்களை வந்து நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்கு. முதல்ல வந்து ஒரு இடத்துல தவறு
நடக்குதுன்னா அந்த தவறை போய் நீ தட்டி கேட்க முடியலைன்னாலும் யாரோ மூலமாவது அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லினாலும் அதை தடுக்கலாம், இல்லாட்டா எழுதலாம், இல்லாட்டா ஒரு யாரோ ஒரு எது ஒன்னால அந்த இடத்துல என்ன செய்ய முடியும், ஒரு தப்பு எடுக்குது உன்னோட செயலுக்கு உன்னோட தகுதிக்கு நீ என்ன செய்ய முடியுமோ அதை நீ செய்ய தவறக்கூடாது. அதை நம்ம எல்லாருமே செய்ய வேண்டியது இருக்கு. நம்ம எல்லாரும் விழிப்புணர்வோடு இருந்து இந்த 5 வருஷத்துக்குள்ள நம்ம தமிழ்நாட்டை மீட்டு எடுக்கலைன்னா நம்ம மிகப்பெரிய பேரழிவை நம்ம சந்திக்கிறத எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த அழிவில் இருந்து நம்ம மீட்டெடுக்கணும். அண்ணன் அவர்கள் அரசியலுக்கு அவரும் ஒரு சிறப்பான பணியை செய்வார், தமிழ் மக்களுக்கு உண்மையாக இருப்பார்னு நினைக்கிறேன். அண்ணன் விஜய் அவர்களை வாழ்த்துக்கள், நன்றி. இந்த தேசிய கட்சிகளையும் நம்ம புறந்தள்ளி இந்த திராவிட கட்சிகளையும் புறந்தள்ளி புதியதோர் தேசம் சென்று இதை புரட்சியால் வெல்வோம் அப்படிங்கிற கோட்பாடை கொண்டு தமிழர்களுக்கான ஒரு சிறந்த ஒரு கட்சியை நம்ம உருவாக்கி அதுக்கான தலைவர்களை நம்ம கொண்டு அதுக்கான அதிகாரத்தை பெற்று நம்ம வாழ்றதுக்கான ஒரு அரசியல் சூழலை நம்ம இங்கே உருவாக்கணும். அதுக்காக என்னோட சேனல் மல்லிகா ரமேஷுங்கிற சேனல் என்னோட கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிருவேன். அதே மாதிரி உங்களுக்கு அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கிறேன்னா அதுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.